எம்ஜிஆருக்கு வாலி செய்த துரோகம். என்னது, அண்ணனையே ஏமாத்தினாரா? நிழல் போல இருந்த வாலி ஏன் பொய் சொன்னாரு? மக்கள் திலகம் எடுத்த அந்த அதிரடி முடிவு முழுசா கேளுங்க, கண்ணீர் வந்துரும். எம்ஜிஆர் வாலி கூட்டணி தியேட்டர்ல அனல் பறந்த காலம். ஆனா வாலி கிட்ட ஒரு வறுமை இருந்தது யாருக்கும் தெரியாது. திடீர்னு ஒரு நாள் எனக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னு எம்ஜிஆர் கிட்ட வாலி ஒரு பெரிய பொய்ய சொல்றாரு. இது அடுத்த நாள் பேப்பர்லயும் செய்தியா வருது. உண்மைய மறைச்சதால எம்ஜிஆர் செம்ம அப்செட். என்கிட்டயே பொய் சொல்லிட்டாரேன்னு வாலிய தவிர்க்க ஆரம்பிக்கிறாரு. சினிமா வட்டாரமே பரபரப்பாகுது. நிலைமை கை மீறி போக நேரா வண்டி எடுத்தாரு வாலி. எம்ஜிஆர் கால்ல விழுந்து கதறாரு. அண்ணே, பொண்ணு பார்த்தது உண்மைதான், ஆனா கல்யாணம் பண்ண கையில நயா பைசா இல்ல, வறுமைய மறைக்கதான் பொய் சொன்னேன்னு உடஞ்ச போறாரு. அடுத்த செகண்ட் எம்ஜிஆர் செஞ்சதுதான் ரியல் மாஸ். வாலிய தூக்கி அணைச்சுக்கிட்டு, பணத்துக்காகவாடா என்கிட்ட பொய் சொன்னேன்னு கேட்டு மொத்த கல்யாண செலவையும் ஏத்துக்கிட்டு ஒரு விலையுயர்ந்த காரையும் கிஃப்டா கொடுத்தாரு நம்ம வாத்தியார். இந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் நான் ஆணையிட்டால் பாட்டே பிறந்தது. எம்ஜிஆர் மாதிரி ஒரு மனசு இப்போ இருக்கிற ஹீரோக்களுக்கு வருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? காமெண்ட்ல சொல்லுங்க. வாத்தியார் ஃபேன்ஸ் ஒரு லைக் போடுங்க. வாலி வரிகள் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா எம்ஜிஆருக்கு வாலி செஞ்சது துரோகம் இல்ல, அது ஒரு அன்பு பொய்.